எந்த ஆட்சி ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்கு நமக்கு எக்கனாமிக் மெட்ரிக்ஸ் வந்து அடிப்படையாக வளர்ச்சி குறியீடு அடிப்படையாக இருக்கிறது. வளர்ச்சியின் விகிதம் 11.19 இருந்து 16% வளர்ச்சியை வந்து தமிழகம் அடைந்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை சரித்திரம். இது வந்து எடப்பாடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் ஒற்றை இலக்கத்தில் இருந்த வளர்ச்சி இன்றைக்கு இரட்டை இலக்கத்தில் டபுளாக இரட்டிப்பாக அது மாறி இருக்கிறது என்பதே வந்து தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்கிறது என்பதற்கான அத்தாட்சி. இரண்டாவது, இதற்கு அடிப்படையாக என்ன அப்படின்னா, எத்தனையோ மாநிலங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஈர்த்திருக்கிறார்கள். இன்வெஸ்ட்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை உருவாக்குவதற்கு, வேலை நாட்களை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறதா என்று பார்த்தால் அது சர்வீஸ் செக்டாருக்கு தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்க வெளிய மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கா அப்படின்னா வந்து பல்வேறு மாநிலங்களில் அது கம்மியாக தான் இருக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு. ஆனால் தமிழகம் கடந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 10,67,000 கோடி மதிப்பிலான இன்வெஸ்ட்மெண்ட்டை திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திரு டிஆர்பி ராஜா தலைமையிலான அமைச்சரவை இன்றைக்கு தமிழகத்திலே ஈர்த்திருக்கிறது. இந்த ஈர்த்திருக்கிற செக்டார் வைஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகமான மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இந்த அந்நிய நாட்டு முதலீடு உள்ளே வந்திருப்பதன் காரணமாக இது வந்து இட் இஸ் கீ ஃபார் எக்கனாமிக் க்ரோத். அப்போ வந்து $1 ட்ரில்லியன் எக்கானமி என்ற இலக்கை நோக்கி செல்வதற்கான ஒரு அடித்தளம் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெயலலிதா அவர்களது ஆட்சி காலத்தான 6 ஆண்டு காலம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆட்சிக்கான 4 ஆண்டு காலத்தையும் சேர்த்து 10 ஆண்டு காலத்தை கணக்கெடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் வந்து கொண்டு வந்ததாக சொல்லப்பட்ட தொகை வந்து 5,80,000 கோடி. ஆனால் அதில் வந்து ரியலிஸ்டிக்காக கன்வெர்ட் ஆனது வந்து 67,000 கோடி தான் இப்போ இருக்கக்கூடிய பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா. இது நான் வந்து பப்ளிக்காக அவைலபிள் டேட்டாவை எடுத்து தான் நான் அதை சொல்கிறேன். இந்த டேட்டா இருக்குது. ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த 11 லட்சம் கோடி முதலீடு, இப்போ ரீசெண்டாக ஒசூரில் வந்து ஒரு 24,000 கோடி முதலீடு, இது எல்லாமே வந்து 80% வந்து இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறது திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு.